இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் ஏற்படுகிற எப்படிப்பட்டதான உபத்திரவத்திற்கும், இந்த உலகத்தில் எழும்புகிற எப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எப்பொழுது சொல்லுகிறார் என்று சொன்னால், தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே எரேமியாவுக்கு என்ன சொன்ன இந்த வார்த்தை உரைக்கப்பட்டது. இந்த பயம் என்பது ஆண்டவருக்கு மனுஷனுக்கு இயல்பா என்ன செஞ்சார்னா கொடுத்துருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு பயம் அப்படின்றது என்ன பண்ணணும்னா இருக்கும். ஆனால் அந்த பயப்படாதே அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே நமக்கு அறிவித்திருக்கிறார். பிறக்கும் போதே சொல்லி தான் அனுப்புறாரு, நீ என்ன செய்யாதுன்னா பயப்படாத. இந்த உலகத்தில் உனக்கு ஏற்படுகிற எல்லா உபத்திரவத்திற்கும், இந்த உலகத்தில் நீ பார்க்க போகிற மனிதர்களுக்கும், இந்த உலகத்தில் நீ பார்க்க போகிற இந்த உலகத்திற்கும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீ என்ன செய்யக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது. ஏன்? இந்த தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது எரேமியாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, உன்னை காக்கும்படி நான் கூடவே என்ன செய்யறேன்னா இருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு தான் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா வளர்ந்து அந்த பிள்ளைங்க பெரிய ஆளாக என்ன செய்வாங்கன்னா மாறுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க 1 வயது 2 வயது இருக்கும்போது நைட்டில் திடீர்னு அழ வரும், எங்கேயோ வலிக்கிறது போல் இருக்கும், அப்புறம் சுளுக்கு பிடிச்சிடும், கட்டிலேருந்து கீழே விடும், ஏதாவது போய் இடிச்சிக்கும், ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைலாம் என்ன செய்யணும்னா அனுபவிப்பாங்க. அந்த பெற்றோர் இந்த பிள்ளைய வளர்த்து நான் எடுக்கிறதுக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனை நான் அனுபவிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இவளுக்கு பயப்படாத. எவ்வளவோ பயப்படாதுன்னு சொன்னாலும் அந்த பிள்ளை எப்படியும் வளர்ந்துருவான்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு தெரியும். ஆனாலும் நமக்குள்ள பயம் எப்படி இருந்தாலும் அந்த ஆட்கொள்ளும். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்க பயப்படாதீங்க. நீங்க 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியே உள்ள ஆவி என்ன பண்றாருன்னா கொடுத்திருக்கிறார். தீமோத்தேயு பவுல் என்ன செய்யறாருன்னா ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும். ஏன்னா இந்த தீமோத்தேயு போய் ஊழியத்தை செய்கிற இடம் மிகவும் மோசமான இடம், அறியாத ஜனங்க, பாஷை தெரியாத இடங்கள். பவுல் சொல்லுகிற இடத்துலெல்லாம் அவரால் உருவாக்கப்பட்ட தீமோத்தேயு, தீத்து, ஒனேசிமு இப்படிப்பட்டவங்களும் போய் ஊழியத்தை செய்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை அனுப்பும் போதெல்லாம் பவுல் எந்த வார்த்தையை சொல்லி அனுப்புறாருன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உனக்குள்ள பயம் ஏற்படும் போதெல்லாம் ஒன்றை நம்ம விசுவாசிக்கிறோம், தேவன் நமக்கு பலமும் அன்பும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்போ பயத்தின் ஆவிய நம்ம என்ன செய்யறோம்னா ஒதுக்கி தூர தள்ளணும். பவுல் சொல்லி அனுப்புறாரு, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நீ ஏற்படும். ரோமர் 8:36 நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஊழியத்துக்காக பிரவேசிக்கும் பொழுது உனக்கு எப்படிப்பட்ட உபத்திரவங்கள்லாம் வரும், நீ எப்படிப்பட்ட உபத்திரவங்களையெல்லாம் அனுபவிப்ப அப்படின்னா மரணம். அந்த 36 வாசிக்கும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், மரணமே வந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாதுன்னா உன்னை பிரிக்க கூடாது, நீ பிரியாத. அப்போ இந்த பயம் உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு ஒரு நாளும் பிரிந்து போகும்படி இந்த பயம் கிரியை செய்யக்கூடாது. பவுல் அதனால தான் தீமோத்தேயு தெளிவாக சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி என்ன செய்யல கொடுக்கல,
தேவன் நமக்கு எதை கொடுத்துருக்கிறாருன்னா தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். நம்ம பிறக்கும் போதே ஆண்டவர் வாக்கு பண்ணி அனுப்புறாரு, இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்க என்ன செய்யாதுன்னா பயப்படாதீங்க, அவர்கள் கண்களுக்கு பயப்படாதீங்க, இந்த உலகத்தில் உங்களை உபத்திரவப்படுத்துகிற ஜனங்களுக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. ஆகினால்தான் மத்தேயுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 10:28 வாசிக்கும் பொழுது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆத்துமாவை கொல்ல அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா முடியாது. அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உன்னுடைய சரீரத்தை மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், கொல்ல முடியும். இவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா பயப்படாத. ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பும் போது நிறைய ஜனங்களை போதகரில் பிள்ளைகளை ஊழியர் ஆர்டினேஷனுக்கு பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இல்லாமல் சரீரத்தை மாத்திர கொல்லவர்களுக்கு என்ன செய்யாதுன்னா பயப்படாது. எத்தனையோ மிஷினரிகள் கொல்லப்படுகிறாங்க. அவங்க தைரியமாக இன்றைக்கும் பல வட தேசங்களுக்கு பல கிராமங்களுக்கு மிஷினரிகளாக தங்களை அர்ப்பணித்து போகிறாங்க. அவங்களுக்குள்ள ஐயோ நான் போனாங்க என்னை யாருன்னா சாகடிச்சிடுவாங்களோ, என்னை எதனா பண்ணுவாங்களோ, ஏன் பயப்பட மாட்டுறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று நல்லா தெரியும், அவங்க என் சரீரத்தை மாத்திரம்தான் கொல்ல முடியும், என் ஆத்மாவை என்ன செய்ய முடியாதுன்னா கொல்ல முடியாது. அந்த தைரிய நம்பிக்கை நிச்சயத்தோடு தான் நீ புறப்பட்டு போகிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திர கொல்லுகிறவர்களுக்கு நீ என்ன செய்யாதுன்னா பயப்பட முடியாது. ஆத்மாவை ஆண்டவர் விட்டு ஒருவரும் என்ன பண்ண முடியாது, கொல்ல முடியாது. ஒருவேளை சரீரத்தை கொன்னா நாம பரலோகத்தில் இந்த ஆத்மாவோடு தேவனோடு என்ன பண்ண போறோம், இணைந்திருக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர்களுக்கு என்ன செய்யணும், பயப்படுங்க. யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு என்ன செய்யணும். வசனம் தானே சொல்லு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எங்கேருந்து வருது அப்படின்னா, ஞானம் எங்கேருந்து வருது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு நீங்கள் பயந்து நடங்கக்கூடாது. நம்முடைய சரீரத்தை நரகத்தில் தள்ள, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க, நம்முடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிற கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்னா பயப்படணும். ஆண்டவர் வாக்கு பண்ணி, இந்த உலகத்தில் நீ எந்த மனுஷனுக்கும் பயப்படாதுப்பா, இந்த உலகத்தில் உனக்கு எப்படிப்பட்ட எதிராக வந்தாலும் பயப்படாத, ஆனால் ஒருத்தருக்கு பயப்படு, நீ எனக்கு பயந்தா இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆமே, பிரச்சனைகள் எழும்பி வரும்போது, யோர்தான் போன கடல்கள் போல பிரச்சனைகள், அலை போல பிரச்சனைகள் எழும்பி வரும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற ஒரு காரியம் என்னன்னா, இவைகளுக்கு பயப்படாத, என் சமூகத்தில் பயந்து என்ன செய்யினா அமர்ந்துரு. என் சமூகத்தில் பயப்படும் போது ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பி வரும்போது அவன் பயப்படாமல் இருப்பான். சங்கீதம் 23:4 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், அவர் தைரியமாக சொல்லிடுறாரு, மரண இருள் பள்ளத்தாக்கு பொல்லாப்பு, ஆனால் என்ன செய்யல, பயப்பட மாட்டேன். எப்படி தாவீது இந்த வார்த்தை தெளிவாக சொல்றாருன்னா, தேவரீர் என்னோடு கூட, உமது கோலும் உமது தடியும் நீ தேற்றும். இவருக்கு தெரியும், எத்தனை பயப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் தாவீது தேவனுக்கு பயந்து நடுங்குவார். எவ்வளோ பெரிய யுத்தங்கள் எழும்பும், எவ்வளோ பெரிய மனுஷங்க எழும்பி வருவாங்க, ராஜாக்கள் எழும்புவாங்க, தன்னோடு இருந்த மனைவி எழும்பலாம், தன்னுடைய மாமனார் எழும்பலாம், எல்லாரும் எழும்பி வந்தாலும் அவருக்கு தெளிவாக ஒரு காரியத்தை அவர் நினைக்கிறாரு, நான் எத்தனை பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் பயந்து நடுங்குகிற ஒருவர் கர்த்தர் தான். என்னன்னா சங்கீதம் 51 நாங்கள் வாசிக்கும் பொழுது அவர் ஓடி வருவார் தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனே என்னை மன்னியும், தேவனே சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாங்க, தேவனே ஈசோப்பினால் என்னை கழுவும், தேவனே நீர் என்னை என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னியும். அவர் எங்க யாருக்குமே பயப்படல. ஏன்? அங்க இருந்த இராணுவ அதிகாரி, சேவகர்கள், அங்க இருக்கிற ஜனங்க, அந்த தேசமே அவருக்கு பயப்படும். ஆனா இவர் ஒரு பாவத்தை செய்தார் என்று சொன்னா இவர் யாருக்கு பயந்து நடுங்கிறார்னா கர்த்தருக்கு. எப்போ ஆலயம் திறக்கும், நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வந்து தாவீதினுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தின அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு போட்டிருக்கோம், கண்டித்து உணர்த்தின உடனே பயந்து நடுங்கி எங்க ஓடுறாருன்னா தாவீது ஆலயத்துக்கு ஓடுறாரு.
அவருக்கு ஒன்று தெரியும், எனக்கு பயப்படாதேன்னு வாக்கு பண்ணினவருக்கு நான் பயந்து நடுங்குகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு எவ்வளோ பேர் எழும்பி வந்தாங்க, எவ்வளோ பேர் கூட நான் சண்டை போட்டேன், யுத்தங்களை செய்தேன், யாருக்கு நான் பயந்ததில்லை. நான் யார் ஒருவருக்கு நான் பயப்படுகிறேன்னா, கர்த்தர் ஒருவருக்கு நான் என்ன செய்கிறேன்னா பயப்படுகிறேன். இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி நம்ம ஒன்று விசுவாசிக்கணும், கர்த்தர் நமக்கு பயப்படாதே நான் கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இந்த வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் நம்ம பயப்படாம போனாலும், இந்த வாக்கு பண்ணின என் தேவனுக்கு முன்பாக நான் பயந்து நடுங்க வேண்டும். இந்த வாக்கு பண்ணின தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட இருக்கிறான்ற இந்த பயமும் பக்தியும் பெருகணும். ஆமென். இப்போ எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? முதலாவது 3 காரியத்தை நான் சொல்லி நான் வேகமாக முடிக்கிறேன். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 28வது வசனம். எலியாப் கேட்டபோது தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீங்க வந்தது என்ன? யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவாய் வந்தாய்? நான் அறிவேன் என்றான். இந்த வார்த்தை நான் படிக்கும் போது தாவீது ஒன்றும் பெருசா எந்த தப்பு என்ன செய்யலைன்னா பண்ணல. அவங்க அப்பா என்ன செஞ்சாரு, யுத்தத்தில் இருக்கிறவங்க அண்ணன்களுக்கு என்ன பண்ணு, போய் சாப்பாடு எத்தனை போய் கொடுத்துட்டு வாப்பா, அவங்க எப்படி இருக்கிறாங்க நீ போய் பார்த்துட்டு வாப்பான்னு அவங்க அப்பா அனுப்புனதுனால தான் தாவீது புறப்பட்டு என்ன பண்ணுறாரு, வராரு. அதான் கவனிங்க. இப்போ போகும்போது இங்கேருந்து கடைக்கு அனுப்புறீங்க, கண்ணை மூடிக்கிட்டேவா கடைக்கு போக முடியும்? எப்படி போவோம்? கண்ணை திறந்து பார்த்து போகும்போது ரோட்டில் சண்டை நடக்குதா, யாராவது நிற்கிறாங்களா, வேடிக்கை பார்த்துட்டே தான் என்ன பண்ணுவோம் போவோம். இங்கேருந்து திருவேற்காடு பஸ் ஸ்டாண்ட் போனால் அரை மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளேயே பாதி தூரம் வண்டி அடையுதுன்னுவாங்க, வண்டி சரியில்லைன்னுவாங்க. இப்போ தாவீது கிட்ட அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சா தாவீது போய் நிற்கிறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. அங்கே ஏதோ ஒரு டிஸ்கஷன் என்ன பண்ணியிருக்கு, நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். இந்த வேடிக்கை பார்த்துட்டு கொண்டிருந்த இந்த மனுஷனை அவங்க அண்ணன் வந்து, சரி போதும் பார்த்தது போதும், என்ன பண்ணு வீட்டுக்கு போவான்னு சொல்ல. ஆனால் இவன் வந்த வசனமே எப்படி சொல்லுதுன்னா, அவன் பேசி கொண்டிருக்கிறது மூத்த சகோதரன் கேட்ட போது தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ வந்தது என்ன? வனாந்திரத்தில் ஆடை யாருக்கிட்ட விட்ட? உன் துணிகரம் என்ன தெரியுமா? உன் இருதயத்தின் அகங்காரம் என்ன தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எதுக்கு இவ்வளோ வார்த்தை? எப்பா நீ வீட்டுக்கு போப்பான்னா என்ன பண்ணுற, போயிட போறாரு. ஆனால் இவர் மேலே என்ன வந்துச்சுன்னா இவ்வளவு கோபம் வருது. கவனிங்க, இந்த மனுஷனுக்கு, ஒரு மனுஷனுக்கு வந்து தன் வீட்டாருக்கு முதலாவது என்ன செய்யக்கூடாது, அந்த மனுஷன் பயப்படவே கூடாது. முதல்ல எழும்பதே யாருக்கு தான்? அண்ணன் தான் வந்து பேசுறது. இங்க என்ன பேசிட்டு இருக்கிற, இங்க என்ன கதை உனக்கு, இதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை, இதுக்கு உனக்கு என்ன பண்ணல, வேலையே இல்லை. சரிப்பா நின்று கேட்கட்டும். அவன் சம்மந்தம் இல்லாத ஆளாக இருக்கலாம், ஒருவேளை இராணுவத்தில் அவனுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அதுக்கு அவன் தகுதி இல்லாத ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு யாருடைய தயவும் தேவையில்லை, செய்தி வாயிலாக கேட்குறான். ஆனால் அந்த எலியாப் சொன்ன அந்த வார்த்தை தாவீதை மிகவும் என்ன பண்ணுதுன்னா கோபப்படுத்தின. 29 தாவீது சொல்றாரு, தாவீது நான் வந்ததற்கு இன்னும் இல்லை முகாந்திரம் இல்லையான். அவருக்கு அவங்க அண்ணனை பார்த்து கேட்குறாரு, நான் இப்போ என்ன பெருசா செஞ்சுட்டேன், இப்போ ஏன் இப்படி வந்து என்ன பண்ற, லபலபன் என்ன பண்ற கத்துற? நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்வாங்க, ராஜா என்ன கொடுப்பாங்கன்னு என்ன பண்றேன் விசாரிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளேயும் ஏன் இப்படி கத்துற? நான் வந்ததுக்கு என்ன இல்லை காரணம் இல்லையா? அவர் 2 வகையில சொல்றாரு. ஒரு காரணம் என்ன, முதல்ல உனக்கு சோத்து மூட்டை என்ன பண்ண தூக்கிட்டு வந்தேன். உனக்கு வந்ததே வந்து நான் இங்கே எதுக்கு வந்தேன், எங்கள் அப்பா அனுப்புனாரு சோத்து மூட்டையை கொண்டு போய் நீங்கள் தின்னு தொலைங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததற்கு தேவன் எனக்கு ஒரு முகாந்தரத்தை வைத்திருக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் பயப்படுகிற மனுஷனுக்கு நான் பயப்படாமல் எதிர்த்து நிற்பேன். ஆமென். இவங்க எல்லாரும் ஆலோசனை பண்ணுறாங்க நிற்கிறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க நிற்கிறாங்க, டெய்லி தான் நடக்குது. ஆனால் தாவீது கேட்டார், செய்தி கேட்டார், என்னப்பா செய்வீங்க, என்ன கொடுப்பீங்க, அவனை நான் கொல்றேன் தலையெடுக்கிறேன், என்ன உன்னால முடியாது உன்னால முடியாது நீ சொல்லாத, நான் செய்கிறேன், என்ன தருவீங்க?
இதை விசாரித்த மனுஷனுக்கு தாவீதுக்கு தெரியும், நான் இங்கே வந்ததற்கு கர்த்தர் என்னை அனுப்புனதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களுக்கு நல்லா தெரியும், இங்க இருக்கிற எல்லாரும் மற்றவர்களை பயன்படுத்துறீங்க. என்ன பண்றீங்க? எலியாப்ப வந்த உடனே தாவீது என்ன செய்யறாரு? பயப்படுத்துற மாதிரி, இங்க வந்து ஏன் வந்த, எதுக்கு வந்த, என்ன வேலை உனக்கு, வரலாமா போலாமான்னு கத்துறாரு. உடனே என்ன செய்வாங்க? பயந்துருவாங்க. அங்க இருக்கிற இராணுவ தளபதிகளை, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? இவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தரே இவங்க பயப்படுத்திக்கிறாங்க தவிர, எதிர்க்கு இருக்கிற கோலியாத்தை இவங்க மொத்த சேனையை என்ன செய்யுது? ஒரு மனுஷன் பயப்படுத்துறான். ஆனா தாவீது இந்த சேனைக்குள்ள இருக்கிற ஒருத்தரையும் என்ன செய்யலைன்னா பயப்படுத்தவே இல்லை. மதத்தில் வாசித்து பாருங்க, எலியாப்பையோ சாமுவேலையோ இல்லை அங்க இருந்த இஸ்ரவேலுடைய சேனைகளையோ யாரையும் தாவீது போய் நீ இதை செய் அதை செய் இப்படி பண்ணுன்னு யாருக்கும் உத்தரவு போடவே இல்லை. ஆனால் தாவீது சாதாரணமாக போய் நின்னாரு. எதிரே இருந்த மனுஷன் ஒன்றுமில்லாமல் தலை குனிந்து போனான். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வீட்டார் என்ன செய்யறாங்கன்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பயப்படுத்துறாங்க. ஆனா தாவீது தேவனுக்கு பயந்து எதிரிகளை போராடி மேற்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒன்று விசுவாசிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்க நமக்கு ஒரு செய்தி கொண்டு வரும்போது, நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது பயப்படுத்தும்படி நமக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க? புறப்பட்டு வருவாங்க, புறப்பட்டு பேசுவாங்க. அதை தடுக்கணுன்னே என்ன பண்ணுவாங்க? போராடுவாங்க. எதையாவது ஒன்று தடை செய்து எதையாவது ஒன்று கெடுத்து இப்படியே நடக்கணும். ஆனால் இவர்களுக்கு பயப்படலை. தாவீதுக்கு ஒன்று தெரியும், இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்ததுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், தேவன் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் எனக்குள்ள நிறைவேறும். உன்னுடைய பயத்தெல்லாம் வேற எங்கன்னா என்ன பண்ணு காட்டுப்பா. எலியாப்ப என்னை வந்து என்ன பண்ணாத, பயப்படுத்தாது. எலியாப்ப கொடுத்து தாவீது ஒருவேளை பேசியிருக்கணும் அப்படின்னு நினைச்சா எப்படி பேசியிருப்பானா, நீ போய் என்ன வந்து மிரட்டுற, எதற்கு ஒன்று என்ன பண்றான் ஒருத்தன் டெய்லி வந்து திட்டுறான். அவனை போய் கேட்கறதுக்கு ஒன்று இன்னும் இல்லை, வீரம் இல்லை, அவனுக்கு கூட சண்டை போடுறதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் நின்று யாருக்கிட்டையும் என்ன பண்றேன் பேசிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வந்து என்ன பண்ற சண்டை போடுற அப்படின்னு தாவீது வந்து கேட்டிருக்கலாம். நான் தாவீதுக்கு ஒன்று தெரியும், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நான் ஒரு நாள் இந்த மனுஷனை பார்த்து பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் நீங்க வாசித்து பாருங்களேன். ஏசாயா 35:4 வாசிங்க. ஏசாயா 35:4 வாசிங்க. அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்கன்னா பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் வருவார், அவர் வந்து உங்களை என்ன செய்வார்னா ரட்சிப்பார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மனம் பதறுகிறவர்களை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்கன்னா பயப்படாதீங்க. பதறி பேசி அவங்க ரொம்ப எமோஷனலாக பேசி உங்களை பயப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு வியாதி வருவதற்கு முன்பாகவே அந்த டாக்டர் சொல்றதே பாதி என்ன பண்ணோம்னா வியாதியாக மாறிடும். அவ்வளோதான், இன்னைக்கு உங்களுக்கு இத்தனை மணி நேரத்துக்குள்ள என்ன ஆகும், ஹார்ட் பிளாக் ஆகிடும், இத்தனை மணி நேரத்துக்குள்ளே இது பிளாக் ஆகும், இந்த ஸ்கேன் எடுக்கலாம் இப்படி ஆகிடும், இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க பயப்படுத்தி ஒரு வழி பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து வயிறு வலி வந்துருச்சு. ரொம்ப அதிகமான ஒரு வயிறு வலி வந்ததுனால இந்த ஆவடியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அந்த மருத்துவமனைக்கு போனேன். நானே தான் பைக் ஓட்டிகிட்டு போனேன். பைக் ஓட்டிகிட்டு போய், சார் எனக்கு இந்த மாதிரி வயிறு வலியாக இருக்குது, ஏதாவது ஒரு ஊசி போடுங்க என்னன்னு பாருங்க. ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னார். நானும் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்த உடனே உனக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் இருக்குப்பா, இது வந்து இத்தனை சென்டிமீட்டருக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். சரி சார் என்ன பண்ணலான்னு கேட்டேன். நீ படு அப்படின்னாரு. படுத்துட்ட. காலையிலேருந்து 11 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எனக்கு ட்ரிப்ஸு போடுறாரு. ஒரு 5-6 பாட்டில் என்ன பண்ணிட்டாருன்னா போட்டார். நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் என்ன தான் சொல்லுவார். ஒரு சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு வந்தார். நீங்கள் உடனே வந்து 35,000 ரூபா பணம் ரெடி பண்ணுங்க. நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 35,000 ரூபா பணம் ரெடி பண்ணுங்க. இப்போவே என்ன பண்ணோம், ஆப்ரேஷன் பண்ணோம். அப்படி ஆப்ரேஷன் பண்ணலன்னா அந்த குடல் வாழ்வு பகுதி வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து வயிறு ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஆகிடும், அப்புறம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு இருந்தார். நானே எழுந்தேன், கையில் இருந்த அந்த ஐவி எடுத்து ஓரமாக வச்சேன். எவ்வளோ பில் ஆச்சுன்னு கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சொன்னாங்க.
பில்லு கட்டினேன். தம்பி நீங்கள் வெளியே பைக் ஓட்டிட்டு போகாதீங்க, நீங்கள் போகிறப்பவே கூட என்ன பண்ணோம், வெடித்தாலும் வெடிச்சிடறாரு. அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வச்சுட்டு நானே பைக் எடுத்தேன், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஆண்டவர் கிருபை இன்னி வரைக்கும் வெடிக்கல. அது 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்ன வரைக்கும் என்ன பண்ணல, வெடிக்கல. இப்போ அவர் சொன்னது இன்னைக்கு நைட்டுக்குள்ளே என்ன பண்ணோம், ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு. இவங்களுக்கு பயந்தா எப்போ என்ன இருக்கும். அதுக்காக நான் மருத்துவங்க சொல்கிறத கேட்காதீங்கன்னு நான் சொல்ல. இவங்க பயப்படுத்துகிற மாதிரி வார்த்தையை சொல்லுவாங்க. அதனால் மனம் இந்த பதறுகிறவர்களை பார்த்து அந்த ரொம்ப என்ன செய்யாதீங்கன்னா, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் என்ன செய்வார்னா உங்களை ரட்சிப்பார். உங்கள் தேவன் உங்களுக்கு பதில் செய்வார். நம்ம ஜெபிக்கிற நம்ம தேவன் நமக்கு பதிலை தருவார். எந்த ஒரு காரியத்திலும் வேக வேகமாக போய் வேக வேகமாக செஞ்சு அதனுடைய முடிவை பார்த்தா நம்ம தோல்வியை சந்திப்போம். ஆனால் நம்ம ஜெபிக்கிற நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தந்து அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த இடத்துல இருந்து நமக்கு பயத்தை நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம். ரெண்டாவது நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை. நம்மை பரியாசம் செய்கிறவர்களுக்கு நாம் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. நெகேமியா 4:1. அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது என்ன செய்யறான்னா, ஒரு மனுஷன் எழும்பி வந்து என்ன பண்றாங்க, இடிந்து போன பாழாயிருந்த அலங்கத்தை கட்டும்படி ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் ஏவுதலை கொடுத்து ஒரு மனுஷனை கொண்டு வந்து, ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு, நீ என்ன பண்ண, ஆலயத்தை எழுப்பி கட்டுப்பா அப்படின்னு எங்கேயோ இருந்த மனுஷனை, பாபிலோன்ல இருந்த மனுஷனை கொண்டு வந்தா, இந்த மனுஷன் அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறான். ராஜா கிட்ட பொருட்களை வாங்கி அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறான். ஆனா அங்க இருக்கிற ஒரு மனுஷன் என்ன சொல்றான்னா, சன்பலாத்துன்னு சொல்லுகிற மனுஷன் முதலாவது என்ன பண்றான்னா, கோபித்து கொண்டு எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்னோனாகிய தொபியா அவன் பக்கத்திலே நின்று, அவர்கள் கட்டினால் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் பண்ணோம், இடிந்து போகும். இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒரு மனுஷன் எங்கிருந்தோ வந்து ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறாரு, அலங்கத்தை கட்டுறாரு. முதலாவது ஒரு சபையை கட்டணும்னா ஒருத்தருக்கு பரவாயில்லப்பா, நம்மளால கட்ட முடியல, இருக்கிறவங்களாவது என்ன பண்றாங்க, கட்டுறாங்களேன்னு பார்த்து சந்தோஷப்படணும். நம்மளால தான் செய்ய முடியல, ஏதோ ஒரு பெரிய ஒரு வேலை நடக்குது, சந்தோஷப்படணும். என்ன பண்றான் இந்த மனுஷன், கோபித்து கொண்டு ரொம்ப எரிச்சல் அடைந்து, எதுக்கு இந்த ஆலயத்தை கட்டணும், எதுக்கு இந்த இடிஞ்சு போன பலிபீடத்தை சீரமைக்கணும், எதுக்கு இந்த இடத்த வந்து திரும்ப புனரமைக்கணும், போராடுறான். வசனம் சொல்லுகிறது, இந்த இடத்த திரும்ப பலியிடுவாங்களோ, இந்த இடத்துல வந்து திரும்ப எல்லாத்தையும் உயிர் கொடுத்து இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுமோ, பரவாயில்ல பார்க்கலாம் நம்மளும். இதன் மேல ஒரு நரி என்ன பண்ணோம், நடந்து போனா இவங்க கட்டின மொத்த ஆலயமும் இடிந்து தரமாட்டோமா. இந்த ரெண்டு மனுஷன் பேசுறான், யாரு, சன்பலாத்து தோபியா, இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. இந்த ஆலயம் இவங்க எவ்வளவுதான் கட்டினாலும் இது திரும்ப மண்மேடாக மாறும். கவனிங்க, இந்த மாதிரி இப்படி நம்மளை இப்படி நம்ம வந்து பரியாசம் செய்கிற மனுஷனுக்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுன்னா, பயப்படக்கூடாது. இவங்க என்ன வேலைக்கு போய் சம்பாரிச்சிருவாங்களா, இவங்க செஞ்சு முடிச்சிருவாங்களா, இவங்களால எல்லாம் முடியுமா, இவங்க எல்லாத்தையும் செஞ்சிருவாங்களா, இப்படி பரியாசம் செய்கிற மனுஷனுக்கு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுன்னா, பயப்படக்கூடாது. தொபியாவும் இந்த சன்பலாத்தும் பேசுகிற காரியத்தை நெகேமியா என்ன செஞ்சாருன்னா கேட்குறாரு. இந்த ஆலயம் இடிக்கப்படும், இவங்க திரும்ப உயிர் கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்ட உடனே நெகேமியா வந்து இந்த வேலையை நிறுத்திட்டு அவர் ஓடி போகலை. அவ்வளோதான், இனிமேல் நம்மளுடைய ஆலயத்தை கட்ட முடியாது, இவங்க இப்படிலாம் பரியாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஓடி போகலை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி
அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு என்ன செய்யும்? ஒப்பு கொடும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக என்ன பண்றாங்கன்னா பேசுகிறாங்க. ஒருத்தர் என்ன செய்யக்கூடாதுன்னா அங்க வேலையே செய்யக்கூடாது. எல்லா சபையிலும் ஒரு ஆள் இருப்பான். ஒரு சபையை கெடுக்கிறதுன்னு ஒரு ஆள் என்ன பண்ணுவான்? யாராவது கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க? சபை கட்டிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாஸ்டர் யாரையாவது ஒரு 10 பேரை சேர்த்து என்ன பண்ணுவாங்க? வச்சிருப்பாரு. எங்கிருந்தோ ஒரு நரி என்ன பண்ணும்? வரும். வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட்டின மொத்தத்தை என்ன பண்ணுன்னா இடிச்சு போட்டுரும். இப்போ நெகேமியா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவனுடைய பாவத்தை நீங்க மூடாதீங்க, நாங்க கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் பார்த்து எல்லா ஜனங்களும் மனமடி உண்டாகும்படி என்ன பண்றாங்க? பேசுகிறாங்க. ஆனா இந்த மனமடிவு பரியாச செயல்களை குறித்து நெகேமியா ஒரு நாளும் கவலைப்படல. நெகேமியா இந்த ஆலயத்தை கட்டி முடித்து அதை திறந்து வைத்தார். வாழ்க்கையிலும் பரியாசம் செய்கிறவங்க இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் சுறுசுறுப்பா வேலை செய்வோம். ஆமே, இது கட்ட முடியாது அப்படின்னீங்கன்னா கட்ட முடியும். இது காரியம் நடக்காதுன்னு நடக்கும். இப்போ இந்த பரியாசம் செய்கிறவங்க ஒரு வகையில் நமக்கு எப்படி மாறுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக என்ன பண்ணுறாங்க? நமக்கு மாறினாங்க. நம்ம உற்சாகப்படுத்துகிற, நம்ம வலு ஊட்டுகிற வார்த்தையை பேசுகிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாங்கன்னா மாறிடுறாங்க. இந்த சன்பலாத்து தோபியாவும் நெகேமியாவுக்கு சொல்ல சொல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் நெகேமியா ஸ்ட்ராங்காக ஆலயத்தை என்ன பண்ணியிருப்பாரு? கட்டியிருப்பார். அலங்கத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பார். நரி ஏறி ஓடி போனால் அலங்க இடியன்னு சொன்னார்ல, நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுப்பா. சாதாரணமாக கட்டுறதை விட இன்னும் பலமாக என்ன பண்ணும்? கட்டப்படும். இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி பரியாசமாக பார்க்குற ஜனங்களுக்கு முன்பாக இன்னும் பலமாக கட்டப்படும். நம்முடைய ஆண்டவருக்கு இது நடந்தது. எங்கே? மத்தேயு 9:24 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 9:24, 25 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பெண் மரித்திருக்கிறாங்க. ஆண்டவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, ஆண்டவர் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணா அந்த பிள்ளை எப்படியாங்க எழுந்துருவாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் விலகுங்கப்பா, இந்த பெண்ணு மறிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என்ன செய்கிறாங்க? அதற்காக அவரை பார்த்து நகைக்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன முடிவில் அழுதுட்டு இருக்கீங்கன்னா, அந்த பெண்ணு செத்துட்டாங்க, செத்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அழுகுறீங்க. யாரோ ஒரு மனுஷன் இவங்க சாகலப்பா அப்படின்னு சொல்றாரு. ஒரு நல்ல விஷயத்த என்ன பண்றாரு? பாசிட்டிவா என்ன பண்றாருன்னா சொல்றாரு, சாகலை, அந்த பெண் நித்திரையா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான். சரி பரவாயில்ல, அவர் சொல்றது இயல்பா நடக்கலைன்னா கூட ஒரு ஆறுதலுக்காவது ஏத்துக்கலாம்ல. ஆனா உடனே என்ன செய்யறாங்க? இந்த ஜனங்க சிரிக்கிறாங்க. நகைத்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவன் என்ன செய்யறான்னா எழுந்தார். இப்போ இந்த பரியாசம் பண்ண உடனே ஆண்டவர் அந்த இடத்த விட்டு எல்லாம் சிரிச்சிட்டாங்க. இனிமே அந்த பெண் என்ன பண்ண முடியாது, ஏன்னா இவங்க கன்ஃபார்ம் பண்ணி தான் அங்கே ஃப்ரீசர் பாக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, படுக்க வச்சுட்டாங்க. இனிமேல் அந்த பெண்ணை எழும்ப மாட்டா அப்படின்னு நினைக்கல. இவங்க சிரித்தாலும் பரவாயில்ல, இந்த பரியாசங்களை தாண்டி என்னுடைய அற்புதம் நடைபெறும். பரியாசம் பண்றவங்களை நம்ம பார்த்து என்னைக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா பயப்படவே கூடாது. நீ எவ்வளவு வேணா என்ன பண்ணுங்க, இன்னும் பரியாசம் பண்ணுங்க, இன்னும் பரியாசம் பண்ணுங்க. இந்த பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு நம்ம ஒரு நாளும் பயந்து நடங்கவே கூடாது. ஆமே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. மூன்றாவது நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். மூன்றாவது தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நேபுகாத்நேச்சாரு எங்களுக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3வது எழுதிங்க, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யும்படி உன்னை பயப்படுத்துகிற மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது. ஆமே, தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி பயப்படுத்துறாங்க. என்ன செய்யறாங்க? 30 நாள் வரைக்கும் ராஜா நிறுத்தின அந்த பொற்சலையை தவிர வேற எதையும் என்ன செய்யக்கூடாது,
வணங்கக்கூடாது. இது தேவனுக்கு விரோதமான காரியம். தேவன் என்ன சொல்லியிருக்காரு? யாதொரு விக்கிரகத்தையும் நீ என்ன பண்ணாத, சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாதுன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, ராஜா இந்த 3 பேரையும் கூப்பிட்டு, நான் உனக்கு கடைசி ஒரு வாய்ப்பு தரேன், இப்போ என்ன பண்ணுங்க, நான் நிறுத்தின பொற்சிலைய வணங்கு. அப்படி நீ வணங்காத பட்சத்துல என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாகுவ அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா ஜனங்களும் சூழ்ந்திருக்கும்போது பயப்படுத்துறாங்க. ஆனா இவங்க சொல்ற இந்த வார்த்தை என்னன்னா, ராஜாவே இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு பதில் சொல்ல எனக்கு என்ன இல்லைன்னா அவசியம் இல்லை. ஏன்? நான் உனக்கு பயப்படணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்னுடைய தேவன் என் கூட இருக்கிறார். தேவனுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் உங்களை நடத்துகிறான், நீ இப்படி தான் பண்ணி ஆகணும்னா நான் உனக்கு பயப்படணும்னு என்ன பண்ணல. 10,000 ரூபா பணம் தரேன்பா, நீ வந்து கோயிலில் கொடுக்குறத வாங்கி சாப்பிடுப்பான்னா சாப்பிட்ருவோமா? கொடுத்தா பரவாயில்லைங்க, 10,000 ரூபாய் யாருக்கு தருவாங்க? ஒரே ஒரு லட்டு தான் என்ன பண்ணலாம், வாங்கி சாப்பிட்றலாம். கிடையாது. இந்த 3 பேர் எப்படி இருந்தாங்கன்னா வைராக்கியமாக இருக்கிறாங்க. இந்த காரியத்தை குறித்து நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை? என் கர்த்தர் பெரியவர். தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யும்படி நீ என்னை பயப்படுத்தினாலும் சரி, இல்லை பணத்தை கொடுத்து மிரட்டினாலும் சரி, எப்படி வைத்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்னா பயப்பட மாட்டோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. இவன் சொல்ற வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற நான் நிறுத்த வணங்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா என்ன பண்ணும். இந்த ராஜாவுக்கு நல்லா தெரியும், இந்த 3 பேரும் கல்வியில் சிறந்தவங்க, அறிவில் சிறந்தவங்க. அடுத்தபடியாக கர்த்தருக்கு என்ன செய்கிறாங்கன்னா பயப்படுறாங்க. யாருக்கு தெரிஞ்சிருக்கு? யாருக்கு தெரிஞ்சிருக்கு? இந்த நேபுகாத் நேச்சாருக்கு தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோன்றவங்க 3 பேரும் கல்வியில் சிறந்தவங்க, அறிவில் சிறந்தவங்க, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் மிகவும் திறமசாலிங்க. அதே நேரத்தில் இவங்க 3 பேரும் கடவுளுக்கு பயப்படுறாங்க. அதனால தான் இவர் தைரியமாக சொல்கிறாரு, நீ நிறுத்தின பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோன்னு உங்களுக்கு நல்லா என்ன பண்ணோம் தெரியுமே. அந்த வார்த்தை நீ வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். எந்த காலத்திலும் நாங்கள் எந்த ஒரு தேவர்களையும் வணங்கினதில்லை, எந்த ஒரு இடத்துலையும் போய் நாங்கள் மண்டிட்டதில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்கள் கூட நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை வணங்க வைக்க சொன்னாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்னா வணங்க மாட்டோம். கவனிங்க, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பயப்படக்கூடாது. நம்மளை பயப்படுத்துகிற அதிகாரத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட மனுஷங்க நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் தைரியமாக இருக்கணும். நடந்தது என்ன? அவர்களை கொண்டு போய் 7 மடங்கு அக்கினியில் போட்டாலும் அவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா அக்கி நடுவில் உலாவி கொண்டிருந்தாங்க. அக்கினுடைய மனம் அவங்க மேலே படல. இந்த நேபுகாத் நேச்சாருக்கு கொஞ்சம் அறிவு குறைவு. ஏன் அப்படின்னா, இந்த வசனத்தை வாசிக்கும் போது இவர்களை கொண்டு போய் அக்கினி சூளையில போட வேண்டும் கொண்டு போனவங்கள அக்கினி என்ன பண்ணுது? பட்சித்து போட்டது. அப்போவே இந்த மனுஷனுக்கு என்ன இருந்திருக்கணும்? கொஞ்சமாவது யோசனை இருந்திருக்கணும். வெளியே இருந்தவன் என்ன பண்ணுறான்? தூக்கிட்டு போனவன் சாகுறான். அந்த ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போனவன். ஆனால் இவங்க சாகலேன். நான் நடந்தது என்ன? அக்கினி சூளையின் நடுவில் இவங்க என்ன செய்கிறான்னா உலாவி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எந்த இடத்திலும் எந்த அதிகாரத்துக்கும் நம்ம பயப்படணும் அவசியம் இல்லைங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தானியேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தானியேல் 6:10 நீங்கள் வாசிக்கும் பொழுதும் அங்கே தானியேலை தான் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் வந்து எந்த தேவர்களை குறித்து ஜெபிக்க கூடாது, வேண்டுதல் செய்யக்கூடாதுன்னு தானியேல் மேல் குற்றம் சுமத்தும்படியே ஒரு டீம் வருது. அந்த டீம் வந்து சொல்கிறாங்க, ராஜாவே ஒரு பொற்சிலை நடத்தலாம். இதே தான் நடக்குது. 30 நாள் வரைக்கும் யாரும் என்ன செய்யக்கூடாது, எதையும் வணங்கக்கூடாது, உண்மைதான் சேவிக்கணும், உண்மைதான் நமஸ்கரிக்கணும்னு சொல்லும் போது தானியேல் மாத்திரம் தானியேல் 6:10 வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி சோத்திர செலுத்தி. தானியேல் இவ்வளோ நேரம் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து போடாத வரைக்கும் ஜன்னலை மூடிட்டு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.
வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ணியிருப்பாரு? ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஆனா எப்போ ராஜா இங்க இருக்கிற ஜனங்க மந்திரிங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு ஆர்டரை போட்டாங்களோ, இப்ப என்ன செய்யறாருன்னா பலகணிகள் என்ன பண்றாரு? திறந்து வைக்கிறார். முன் செய்து வந்தே 3 வேளை என்ன பண்றாருன்னா தேவனுக்கு முன்பாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா இவ்வளோ நாள் நான் மறைவாக தான் ஜெபம் பண்ணேன், ஆனா உன்னுடைய அதிகாரத்தை வச்சு என்னை பயப்படுத்தணும்னு நினைச்சேன். நான் உனக்கு பயப்பட மாட்டேன்னே இன்னைக்கு ஜன்னல்ல என்ன பண்றேன்? திறந்து வச்சு ஜெபம் பண்றேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நடந்தது என்ன? அப்பொழுது ராஜா 16வது வசனம், ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கக்கேபில போட்டாங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை என்ன பண்ணுவார்னா அவரே சொல்லி அனுப்புறாரு. அவருக்கு தெரியும் இது வரைக்கும் தானியேல் எதற்காகவும் என்கிட்ட வந்து என்ன பண்ணல, கெஞ்சல. எதற்காக இது வரைக்கும் அது கேட்டதில்லை. எதற்காகவும் தானியேல் வந்து இறங்கி போனதில்லை. எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கினதில்லை. அதனால நான் சொல்றேன், அங்க சுற்றி இருந்த எல்லார் நிமித்தமும் இந்த ராஜா தானியேலை கொண்டு போய் சிங்கக்கேபில போட சொன்னாலும், ஆனா நம்பிக்கையோட சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். நீ அவருக்கு மட்டும்தான் பயப்படுற, நீ அவருக்கு மட்டும்தான் பயந்து நடுங்குற, எனக்கும் பயப்படுறதில்ல. இந்த உலகத்துல உன்னை பயப்படுத்தும்படி நடுங்குகிறபடி செய்கிற எந்த மனுஷனுக்கும் நீ பயப்படுறதில்ல. நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பா. சொல்லுகிற 3வது, நம்மை பயப்படுத்தும்படி நமக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷனுக்கு நம்ம ஒரு நாளும் பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.